விருச்சிக லக்னக்காரங்களுக்கு ரொம்ப விசேஷம். ஊருக்குள்ளேயே குலதெய்வம் கிடையாது. ஊரை விட்டு வெளியூரில் அப்படிங்கிறத சொல்லலாம். உதாரணமாக இவங்க வந்து எல்லை காவல் தெய்வங்கள்னு சொல்லுவாங்க. எங்கள் ஊர் எல்லையில் வந்து ஒரு அம்மன் இருக்காங்க, அந்த அம்மனை பிடிச்சிக்கலாம் அப்படிம்பாங்க. ஊருக்கு குலதெய்வம் பொதுவாகவே எல்லாருக்கும் வந்து வெளியில் அப்படிங்கிறது தான் இருக்கும். ஊருக்குள்ளே இன்றைக்கி வந்து நிறைய ஊர்கள் வளர்ந்ததுனால அந்த இடங்கள்ல இருக்கிறாங்க. பட் அன்னைக்கு பார்த்தீங்கன்னா எல்லை ஓரங்களில் இருக்கிறது, வயல்வெளியில் இருக்கிறது, ஆத்தங்கரை பக்கத்தில் இருக்கிறது, சிலருக்கு வந்து சுடுகாட்டில் கூட இருக்கும்னு சொல்லலாம். அந்த மாதிரி குலதெய்வம் இருக்கும். காவல் தெய்வங்கள் தான் எங்கள் குலதெய்வம். உங்களுக்கு எந்த இடத்துல இப்போது நான் நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போ உதாரணமாக நாகர்கோவில்னா, நாகர்கோவிலை விட்டு வெளியில் வரும்போது ஒரு அம்மன் இருப்பாங்க. அந்த அம்மனை முப்படாரி அம்மன், அந்த அம்மனை குலதெய்வமாக வணங்கக்கூடியவங்க இருப்பாங்க. உங்கள் ஊருக்கு வெளியில் ஒரு காவல் தெய்வம் இருக்குது. அதை வந்து நான் கும்பிடலாமான்னா கும்பலாம். பெரிய சிலையாக இருக்கும். பக்கத்தில் ஆத்தங்கரை அப்படிங்கிறது ஓடும். அறிகுறிகள்ங்கிறது அதுதான். பாதி பின்னப்பட்டிருக்கும், பாதி வந்து நல்லாயிருக்கும். அந்த மாதிரி உள்ள கோவில்களை கும்பிடுவது சிறப்பு.